டெல்லியில் பிரதமர் வீடு அருகே போராடிய ராகுலை கண்டித்து சென்னை சத்தியமூர்த்தி பவன் முற்றுகை என அறிவித்தது தமிழக அரசு. சென்னை அண்ணா சாலை தாராபுர் டவர் அருகில் இருந்து புறப்பட்டு ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனுக்கு பாஜகவினர் செல்ல திட்டம் என தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், இந்த பேரணி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லியில நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதாக பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக பிரதமரின் வீடு முற்றுகையிட முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிடப் போவதாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை அண்ணா சாலையில் தாராபூர் டவர் அருகே பாஜக சார்பில் இந்த முற்றுகை போராட்டமானது இன்று காலை நடைபெற்றது. பாஜகவின் தலைவருடைய நயினா நாகேந்திரன் தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக தொண்டர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்தின் போது பலத்த போலீஸ் பாதுகாப்புலாம் போடப்பட்டிருந்தது. முக்கிய அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகள்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கண்டன ஆர்ப்பாட்டமாக மாற்றம் செய்யப்பட்டு பாதியிலே பாஜகவின் இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. குறிப்பா தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் வருகை தந்து கண்டன கோஷங்களை எழுப்பிய பிறகாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது முடிவுற்று முற்றுகை போராட்டத்தை கைவிட்டும் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். சென்னை அண்ணா சாலை தாராபூர் டவர் அருகே 3 நிமிடங்கள் முழக்கமிட்ட பிறகு இந்த செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துவிட்டு அவர் புறப்பட்டு சென்றார். சத்தியமூர்த்தி பவனை நோக்கி ஊர்வலமாக சென்று முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டதாக உள்ளதாக எதிர்பார்த்த பலருக்கு இது ஏமாற்றமாக அமைந்தது. நயினார் உள்ளிட்டோர் புறப்பட்டு சென்றதுடன் மற்ற பாஜகவினரும் போராட்ட களத்திலிருந்து கலைந்து சென்றார்கள். போராட்டம் முடிந்த பிறகு சில தொண்டர்கள் போராட்டம் முடிந்தது தெரியாமல் 2 பேருந்துகளை அங்கு வருகை தந்தார்கள். அவர்கள் தனியாக பேனர்களை வைத்து முழக்கம் எழுப்பிட்டு அவர்களும் புறப்பட்டு சென்றார்கள். பாஜக முற்றுகையிட வருவார்கள் என்று கூறிக்கப்பட்டிருந்த போலீசாரும் கைது நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். பாதியிலே இந்த போராட்டம் முடிவுற்றதாகவும் முற்றுகை போராட்டம் அறிவித்த பிறகு கண்டன ஆர்ப்பாட்டமாக மாறியதாகவும் அங்கிருந்த சில தொண்டர்கள் புலம்பிப்படியே சென்ற காட்சிகள் நம்ம பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.